சிக்லெட்ஸ் திரை விமர்சனம். சாத்விக் வெர்மா, நயன் கிருஷ்ணா, சுரேகா வாணி, ஸ்ரீமன், ஜாக் ராபின்சன், அம்ரிதா ஹல்டர், மஞ்சீரா, ராஜகோபால் மற்றும் பலர் நடிப்புல முத்து இயக்கத்துல பாலமுரளி பாலு இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் சிக்லெட்ஸ். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். நயன் கரிஷ்மா, அம்ரிதா ஹல்டர், மஞ்சீரா ஆகியோர் சிறு வயது முதலே தோழிகளாக இருக்கிறார்கள். ஒரே பள்ளியில் படித்து வரும் இவர்களது பெற்றோர்களும் நண்பர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு பெற்றோருக்கும் தங்கள் பிள்ளைகள் மீது ஒவ்வொரு கனவு. அதே சமயம் பள்ளி படிப்பை முடிக்கும் 3 பெண்கள் தங்களது வயது கோளாறில் காதல், டேட்டிங் போன்ற விஷயங்களில் ஈடுபாடு காட்டுகிறார்கள். அதன்படி 3 பேரும் தங்களது மனதுக்கு பிடித்தவர்களை தேர்வு செய்து அவர்களுடன் ஊர் சுற்றி உல்லாசமாக இருப்பதற்காக பெற்றோர்களிடம் பொய் சொல்லிவிட்டு செல்கிறார்கள். பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் பெற்றோர்களுக்கு உண்மை தெரிய வர தங்களது பிள்ளைகளை தேடி செல்கிறார்கள். இறுதியில் பிள்ளைகளின் ஆசை நிறைவேறியதா அல்லது பெற்றோர்களின் கனவு பலித்ததா என்பதை இரு தரப்பினருக்குமான அறிவுரையாக சொல்வதே சிக்லெட்ஸ். முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் நயன் கரிஷ்மா, அம்ரிதா ஹல்டர், மஞ்சீரா ஆகியோர் தங்களது கதாபாத்திரத்தை உணர்ந்து நடித்திருக்கிறார்கள். 3 பெண்களை காதலிக்கும் இளைஞர்களாக நடித்திருக்கும் 3 இளைஞர்களின் கதாபாத்திரமும் நடிப்பும் தற்போதைய இலசுகளை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. வருண் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் சாத்விக் வர்மா, சிக்கு என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் ஜாக் பிராபன், 3 பெண்களின் பெற்றோர்களாக நடித்திருக்கும் சுரேகா வாணி, ஸ்ரீமன், ராஜகோபால் மற்றும் பாட்டு வேடத்தில் நடித்திருக்கும் நடிகை என மற்ற வேடங்களில் நடித்திருப்பவர்கள் திரைக்கதைக்கு பலம் சேர்க்கும் வகையில் நடித்திருப்பதோடு பல இடங்களில் சிரிக்க வைக்கவும் செய்கிறார்கள். பின்னணி இசை அளவு. காதல் மற்றும் காமம் இரண்டும் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்தாலும் விவரம் தெரியாத வயதில் இரண்டிலும் சிக்கி முழுகாமல் அதை கடந்து செல்ல வேண்டும் என்று இளைஞர்களுக்கு அறிவுரை சொல்லும் வகையில் கதையை கையாண்டிருக்கும் இயக்குனர் முத்து, வயதுக்கு ஏற்ற தடுமாற்றத்தில் சிக்கும் இளைஞர்கள் தங்களது அனுபவம் மூலமாகவே அதிலிருந்து விடுபடுவார்கள். எனவே பெற்றோர்கள் தங்களது ஆசைகளை அவர்கள் மீது திணிக்காமல் அவர்களின் போக்கில் வாழவிட வேண்டும் என்று பெற்றோர்களுக்கும் அறிவுரை சொல்லியிருக்கிறார். அறிவுரை சொல்வதால் இந்த படத்தை அனைத்து தரப்பினரும் பார்க்கலாம் என்று நினைக்க வேண்டாம். அறிவுரை என்ற பெயரில் விஷயம் தெரியாதவர்களுக்கு கூட இப்படிப்பட்ட சந்தோஷங்களை இந்த வயதில் அனுபவிக்க வேண்டும் என்ற தவறான பாதையை காட்டும் வகையில் திரைக்கதை மற்றும் காட்சிகள் இருக்கின்றன. படத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை கவர்ச்சி மற்றும் இரட்டை அர்த்த வசனங்களை ரசிப்பதற்கான தனி ரசிகர் வட்டம் இருந்தாலும் அதை ரசிக்கும்படி சொல்லாமல் முகம் சுழிக்கும் வகையில் சொல்லியிருப்பது படத்திற்கு பெரும் பலவீனம். அதிலும் பெண் பிள்ளைகள் என்றாலே இப்படிப்பட்ட பிரச்சனைகளை பெற்றோர்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை திணித்து பெண்களை அவமரியாதை செய்திருப்பது பெரும் சோகம். மொத்தத்தில் அட்வைஸ் என்ற பெயரில் அலங்கோலமான விஷயங்களை சொல்லி இளைஞர்களை சீரழிக்கும் வேலையை சிறப்பாக செய்திருக்கிறது இந்த சிக்லெட்ஸ்.